என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள். இந்த உபவாச நாளிலே உங்களை பார்ப்பது மிக சந்தோஷமாக காணப்படுகிறது. நான் ஜீவிப்பதே கர்த்தருடைய கிருபை பிரியமானே. ஒவ்வொரு குடும்பமாக கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருப்பது கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்து முழுமையாக கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாத்தையும் சந்தித்து பலத்தோடு சுகத்தின் புதிய மாதத்தின் பரிசு கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய நாமத்திலே ஜெபித்த எல்லா ஜெபத்தை கேட்டிருக்கிறோம். விசேஷமா தெய்வ செய்தி கடந்து போகிறோம். செய்தி முன்பாக ஜெபத்தை கேட்க போகிற ஸ்டீபன் ஜெபம் பண்ணுவார்கள். Our most greatest heavenly Father, இசப்பா இந்த வேதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இசப்பா இந்த வேலையில யாரால் ஃபாஸ்டிக்கோட வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே எல்லாமே இறங்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இசப்பா ஒவ்வொரு மேலும் உங்கள் அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. Let your fire can burn each and everybody, Lord. Every sickness, every depression can be burned with your fire, Lord. இசப்பா நீ செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இசப்பா அவங்க எந்த சூழ்நிலையில் ஃபாஸ்டிங்கோடு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அப்பா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரியப்பா, அவங்க எதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரியப்பா, அதுக்கெல்லாம் ஒரு ஜெயத்தை நீ கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. Let victory can given to you, Lord. இசப்பா கூட எல்லா சாரோ எல்லாமே மறைந்து போகட்டப்பா, எல்லா துக்கம் எல்லாம் மறைந்து போகட்டப்பா. ஒரு புது உற்சாகம் தர போவதுக்காக நன்றி அப்பா. இசப்பா உங்களுக்கு எது செய்திக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். Let the message can be blessed each and everybody, Lord. இசப்பா அவங்க எந்த தேவைகள் எல்லாமே நீங்க சந்திக்க போதுக்காக நன்றி அப்பா. இசப்பா இந்த ஃபர்ஸ்ட் இந்த முதலாவது இந்த ஃபர்ஸ்ட் மந்த் அப்பா, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு வித்தியாசமான மாசமாக இருக்க போதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஒரு புது அபிஷேகம் நீ தர போதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஒரு புது வல்லமை நீ தர போதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இசப்பா ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வ தூதருக்கு நீ கட்டளை ஒவ்வொரு தெய்வத்துடன் நீங்க அற்ப போதுக்காக நன்றி அப்பா. Let the angel be surrounded everybody, Lord. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதப்பா. எந்த வைரஸோ யாருக்குமே எந்த எஃபெக்ட் ஆகாதபடி நீ பாதுகாத்து கொள்ள போதுக்காக நன்றி அப்பா. நீ செய்ய போதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கொடுக்க போற மெசேஜ் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங்கா இருக்கட்டும் அப்பா. நீ அப்படி செய்ய போதுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் உங்க அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை அளித்த முதலாவது என் அப்பன் இயேசுவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். இந்த லாக்டவுன்ல நீங்க அனைவரையும்
வீட்டோட இருப்பீர்கள் என்று நாங்க நம்புகிறோம். உங்க ஃபேமிலியோட உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகத்தில கூட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னோட தமிழ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். I try my maximum level only to talk in Tamil. Okay. இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு What is prayer? ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன? The meaning is it's a conversation between God and me. தேவனுக்கும் நம்மளுக்கு நடுவுல இருக்கின்றதுதான் ஜெபம். சோ இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17 வசனம் 17 அதிகாரம் 20 வசனம். John 17:20. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், நீங்க தமிழ்ல அது படிக்கலாம். I do not ask for these only, but also for those who will believe in me through their word. I repeat, I do not ask for these only, but also for those who will believe in me through their word. இந்த வசன குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகின்றோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஏறெடுத்த, நம்மளுக்காக மன்றாடி வேண்டிக் கொண்ட ஜெபத்தை, ஒரு ஜெபத்தை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகின்றோம். ஜெபம் என்றால் என்னன்றதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. முதலாவது தெரிந்து கொள்ளலாம். சாம்ஸ் எழுதின சுவிசேஷம் சாம்ஸ் 66:8. இதுல என்ன சொல்கிறது? என் இதயத்தை தேவன் முன்பதாக ஊற்றி விடுவது. இரண்டாவது சாம்ஸ் 142:2 சஞ்சலத்தை ஊற்றி விடுவது. 1 பீட்டர் 5:7 கவலைகளை அவர் மீது வைத்து விடுவது. இதுதான் ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர் பிரியும் போது பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். என்ன நம்பி நிற்கிற 12 சீஷர்களை நான் இந்த உலகத்தில் விட்டு போகிறேனே, என்னுடைய வார்த்தையை விசுவாசத்தினால் இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். இனி நான் இந்த உலகத்துல இருக்க போறதில்ல, என் மக்களை நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும், என் மக்களை நீங்க தான் எல்லா கஷ்டத்திலிருந்து விலகி காப்பாத்து கொள்ளணும் என்று பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். இன்றைய தினத்துல இந்த கொரோனா வைரஸ்னால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டு இந்த உலகமே அபிஷேக் ஆய் கொண்டு இருக்கிறது. எத்தனோ பேர் மறித்து விட்டார்கள். ஆனா இன்னைக்கு நாம் ஜீவனோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக் கொண்டு இருக்கிறோமே, அது காரணம் என்ன? 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் நம்மளுக்காக மன்றாடி வேண்டிக் கொள்கிறார் அல்லவா? அந்த ஜெபம் தான் இன்னி வரைக்கும் நம்மளை காப்பாத்தி கொண்டு வருகிறது. எந்த விதமான வைரஸ் நம்மள அணுகாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் கவலை எவ்வளோ இருக்கலாம். எப்படி இந்த மாதம், இந்த ஃபர்ஸ்ட் டே மே மந்த் எப்படி நான் நடத்த போகிறேன், எனக்கு இந்த மந்த் சேலரி இல்லையே, என் வீட்டுல பொருட்கள் இல்லையே, அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே, எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன். உங்களுக்குள்ள ஒரு வேதனை, உங்களுக்குள்ள ஒரு கவலை, உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கலாம். இதெல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நீங்க வைத்து விட்டால் எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். நம்மளுக்காக ஒரு பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். எந்த கஷ்டமும் நம்மள அணுகாது, எந்த வைரஸுமே நம்மளுக்கு அணுகாது. ஆண்டவரோட கிருபையால நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல கூட தன்னோட உயிர் பிரியும் போது பிதாவிடம் மன்றாடி நம்மளுக்காக ஜெபிக்கிறார் அல்லவா? அதே மாதிரி தாங்க நம்மளும் மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்மள்கிட்ட இருக்கின்ற எல்லா கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே நீங்கி there will be a showers of blessings. மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவர் பெரிய பிளஸிங்ஸா கொடுக்க போகின்றார். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் நம்மளுக்காக ஜெபிக்கிறது மட்டுமில்ல, எனக்காக, என் ஃபேமிலிக்காக, என் பசங்களுக்காக, என் ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறது மட்டுமில்ல, மத்தவங்களுக்காக, ஈவன் ஃபார் தி நான் கிறிஸ்டியன் we have to pray. மத்தவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது நம்ம கஷ்டத்தை எடுத்து போகின்றவர் தேவன் அல்லவா? நான் உங்க முன்பதாக இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மன்றாடி வேண்டிக் கொள்கிறார்.
அந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்தை நம்மள தாங்கி கொண்டு வருகிறது. சில பேர் நினைக்கலாம், இவ்வளவு கஷ்டத்துல நான் இருக்கிறேனே, எனக்காக யார் ஜெபிப்பார்கள், என்னோட கண்ணீரை யார் தொடிப்பார்கள், என்னோட கஷ்டத்தை யார் போக்குவார்கள் என்ற கவலையோடு இருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் நம்மள்கிட்ட இருக்கிற போதும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நம்மளுக்கு எந்த கண்ணீரும் இல்ல, நம்மளுக்கு எந்த துன்பமும் இல்ல, நம்மளுக்கு எந்த துயரமும் இல்ல. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் நம்மள வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் நம்மள எல்லா பொல்லாப்புல இருந்து விலகி நம்மள காப்பாத்தி கொண்டு இருக்கிறது. எல்லா வைரஸ்ல இருந்து நம்ம விலகி காப்பாத்தி கொண்டு இருக்கிறது. இன்னி வரைக்கும் நம்மள எந்த வைரஸுமே அணுக முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினோட ஜெபம் நம்மள தாங்கி கொண்டு வருகிறது, இனிமேலும் நம்மள தாங்கி கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டு வருகிறது. ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட உயிர் பிரியும் போது அவருடைய அன்பு தாயரை பார்த்து அந்த அன்போடு அவர் ஒரு சீஷரோட சொல்றாரு, இனி நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல, நீதான் என்ன பண்ணும், என் தாயை நீ பார்த்துக்கொள்ளணும். அந்த அன்பு தான் நம்ம இன்னி வரைக்கும் நம்ம பின்பற்ற வேண்டும். பிகாஸ் the love as a human being, நம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். the time வரும்போது மாறிடும், people வரும்போது மாறிவிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மால வைத்திருக்கின்ற அன்பு எப்பவுமே மாறாது, சதா காலமும் நம்மளோட இருக்க போற அந்த அன்பு. ஆனா நம்ம as a human being நம்முடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேனாக்கா, before marriage the children பசங்க அம்மா மேல எவ்வளோ அன்பா இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே மாறிவிடும், அம்மா மேல இருக்கிற பாசம் அப்படியே வைஃப் மேல போயிடும். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பசங்க வந்ததுக்கு அப்புறம் வைஃப் மேல இருக்கிற அன்பு அப்படியே பசங்க மேல போயிடும். தட் இஸ் த லவ். த லவ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உயிர் பிரியும் போது கூட என்ன சொல்றாரு, தன்னோட தாய அப்படியே விட்டு போய் விரும்பவில்லை. தன்னோட சீஷரை யோவானை கூப்பிட்டு சொல்றாரு, அதோ என் தாயை நீங்க என்ன பண்ணும், நீங்க பாத்துக்கொள்ளணும்ட்டு. அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரியலா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஆனர் பண்றோமா, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த அப்பா இல்ல, அம்மாக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப பாசத்தோட அன்போட அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த பையனை படிச்சு நல்ல ஒரு டிகிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் மதர் இன்லாக்கோ டாட்டர் இன்லாக்கோ பிரச்சனை. அப்புறம் வைஃப் சொல்றாங்க, ஒண்ணு அம்மா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அப்புறம் பையன் சொல்றான், இல்ல நீ இரு, நான் அம்மா வீட்டுன்னு போயிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல விட்டு விடுறேன்ட்டு. சோ அந்த அம்மா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுன்னு போறாங்க. அப்புறம் அந்த அம்மாக்கு ஒரே வேதனை, சொல்ல முடியாத ஒரு வேதனை, சொல்ல முடியாத ஒரு கவலை. ஐயோ, நான் எப்படியாலாம் என் பையனை நான் வளர்த்தனே, ஆனா இன்னைக்கு என் பையனை ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இட்டுன்னு போய் விடுறானேன்ட்டு ஒரு வேதனை. சரி என்ன பண்றது, என் பையன் சந்தோஷமா இருக்கணும்ட்டு அவங்கள என்ன பண்றாங்க, அந்த ஓல்டேஜ் ஹோம்குள்ள போயிடுறாங்க. அந்த ஓல்டேஜ் ஹோம்ல விட்டு பையன் வெளியே வந்து அங்க ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லை தடுக்கி அப்படியே கீழே அந்த பையன் அந்த கல்லை தடுக்கி கீழே விழுகிறான். கீழே விழுந்ததும் முதல் வர ஒரு வார்த்தை அம்மா. அந்த அம்மா ஓடி வந்து அந்த பிள்ளைய தூக்கி ஃபுல்லா எல்லாம் கையெல்லாம் அடிபட்டுக்குதான்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த பையன் உணர்ந்தா, நான் அவ்வளோ பெரிய தப்பு சேர்ந்து இருந்தனே, என்னை பெற்றெடுத்த தாயை 10 மாதம் பெற்றெடுத்த என் தாயை இன்னைக்கு அனாதி போல இந்த ஆசிரம்ல விட வந்தனே, நான் அவ்வளோ பெரிய பாவி. இனி நான் என் அம்மாவை நான் உயிருள்ள இருக்கிற வரைக்கும் என் அம்மாவை நான் பார்த்து கொள்ளுவேன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி என் அம்மாவை இனி நான் இந்த ஓல்டேஜ் ஹோம்குள்ள நான் இட்டுன்னு வரமாட்டேன் மன திரும்பி அந்த தாயை அழைத்து செல்கிறார். அது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு காற்று நம்மளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். எப்பவுமே நம்ம தாயை நம்ம நேசிக்கணுங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது யாரெல்லாம் தன்னுடைய தாயை நேசிக்கின்றார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனா இந்த லாக்டவுன் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு காட்டுகிறது. இந்த லாக்டவுன்ல மேக்ஸிமம் we have to spend a time with the family தான். இல்லனாக்கா we were so busy doing with our work, social media அந்த மாதிரி
போயிருந்த காலகட்டத்துல இன்னைக்கு ஃபேமிலியோட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம சிப்ளிங்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம ஃபேமிலி பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு கட்டாயத்துக்குள் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். சோ இது நான் ஏன் சொல்றேன் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜெபித்த அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் என்றால் ஒரு பிளெஸிங் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிளெஸிங் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் என்றால் முதலாவது நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டின அந்த அன்பு நம்முடைய தாயாரிடம் நம்ம காட்ட வேண்டும். அந்த அன்பு we have to honor our parents till our last day of our life. நம்முடைய லாஸ்ட் டே இருக்கிற வரைக்கும் நம்முடைய பேரண்ட்ஸை நம்ம ஆனர் பண்ணோம். இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வைத்து இருக்கின்ற அந்த பிளெஸிங்ஸ், அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எந்த வைரஸ் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, ஒரு பொழுதும் நம்மள அணுக முடியாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இன்னி வரைக்கும் பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். என் மகனை, என் மகளை நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். அவங்க அவ்வளவுதான் பாவம் சேர்ந்தாலும் சரி, அவ்வளவுதான் தவறான வழிக்கு போனாலும் சரி, தயவுசெய்து அவங்களை மன்னித்து அவங்க மன திரும்பட்டும், அவங்களுக்கு நல்ல சமாதான சந்தோஷத்தை நீங்க கொடுங்கன்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். இன்றைய தினத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு அவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் துயரம் இருந்தாலும் சரி, ஒன்றே ஒண்ணுதாங்க நம்ம பண்ணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெபிப்பார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு ஒரு பாதத்துல நம்ம எல்லா பாரத்தை இறக்கி விட்டா போதுங்க, எல்லாமே அவர் பார்த்துக்கு அழுவார். நம்ம எல்லா பேர்டன்ஸுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமூகத்துல வைத்து விட்டால் போதுங்க, எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள அற்புதமாக அதிசயமாக வழிநடத்த நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கின்றார்கள். இனி நாம் முடிவெடுக்கலாம். இனி நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க போறேன். என் அப்ப நேச எப்படி எனக்காக பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறாரோ அதே மாதிரி நான் மத்தவங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். மத்தவங்க கஷ்டத்துக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். மத்தவங்க மன திரும்புதலுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன் என்ற ஒரு தீர்மானத்தை எனக்கு எடுக்கலாமா? அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. என் அதிகமா நேசித்து வழி நடக்கும் என் பரலோகத்தின் தந்தையே, இதோரஜேசுப்பா அருமையான இந்த நல்ல நாளில, அருமையான இந்த நல்ல வேலையில இசுப்பா எங்களுக்காக இந்த நல்ல நேரத்தை கூட்டி கொடுத்துற மக்கள் நன்றி ராஜா. கடந்த மாதம் முழுவதும் இசுப்பா எங்களை கண்ணினமாய் போல் பாதுகாத்து கொண்டு இந்த 5th month நடுவர முதல் நாள் இசுப்பா உங்க சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஜெப வீராங்கனியாக எங்களை மாற்றினர மக்கள் நன்றி ராஜா. இசுப்பா பிரசன்னம் எங்க மதியில கடந்து வந்ததுக்காக மக்கள் நன்றி ராஜா. இசுப்பா 1000 10,000ங்களில் சிறந்தவர் நீர் ஆண்டவரே. உண்மையென்று எங்களுக்கு வேறொரு தெய்வம் இல்லை இசுப்பா. இந்த பூலோகத்திலும் நீர்தான் என்ற நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கின்றபடியால மக்கள் நன்றி ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் ஆண்டவரே எங்களை அணுகாதபடிக்கு இசுப்பா இந்த ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறுத்து கொண்டு இருக்கிற மக்கள் நன்றி ராஜா. இசுப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாத இருப்பதும் இசுப்பா உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபையாலவே எங்களை மூடி மறுத்து கொண்டு இருக்கிறதே மக்கள் நன்றி ராஜா. இசுப்பா இனி நாங்க ஆண்டவரே எதுக்குமே நாங்க கவலைப்பட போறதில்ல அப்பா. கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி அப்பா, எதுக்குமே நாங்க பயந்து போகிறதில்ல ஆண்டவரே. ஏனென்றால் என் அப்ப நேச எனக்காக 2000 வருடத்துக்கு முன்பதாகவே எனக்காக பிதாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறாரே. என்னை காப்பாற்றுவார், என்னை வழி நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஏசப்பா. எங்களோடு இருங்க ராஜா. இனி நாங்க எதுக்குமே கவலைப்பட போறதில்ல ஆண்டவரே. ஏனென்றால் என் அப்பன் இயேசு என்னோடு இருக்கிறார், என் அப்பனோட இயேசு என்னோடு வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா அதே போல ராஜா ஆண்டவரே எங்களோட தாயார்களை நாங்க ஆனர் பண்ணத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க ராஜா. இனி ஏசப்பா எந்த கஷ்டமும் வேண்டாம் அப்பா, எந்த கவலையும் வேண்டாம் ஏசப்பா. நீங்க எங்களோடு இருந்துங்க,
எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ளும் நல்லவர் வல்லவர் போதுமானவராக இருக்கின்றபடியால் உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக நீங்க கொடுத்துற உமக்கு நன்றி அப்பா. நீங்க தான் சாமி இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற எல்லா சகோதரமார்களுமா நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய ஷெக்கினா மகிமையை அவங்க மேல ஊற்ற போகிறதுக்காக உமக்கு நன்றி. உங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. நீங்க தான் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். கேட்டு மறந்ததும் கூட்டி கொடுத்து இந்த சிறு ஜெபத்தை நீங்க பரலோகத்துக்கு ஏற்றின தயவுக்காக உமக்கு நன்றி. நீங்க தான் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் ஜெபக்கலாம் ஜீவனுள்ள நல்ல பரலோகத்தின் தந்தையே. ஆமென். ஆமென்.